ரொம்ப நாள் ஆசை பல நாள் கனவு ஒரு பஸ் ஃபேனா இந்த பஸ்ஸு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்டே இல்லையேன்னு சொல்லிட்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தமிழ்நாட்டில் பிராண்ட் நியூ வால்வோ 9600 மாடல் கொண்டு வந்திருக்காங்கங்க. வெறும் பேசஞ்சர்ஸ் மாத்திரம் இல்லாமல் ஒரு டிரைவரும் ஒரு டிரைவர் மாதிரி. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு vlog-ஆ இருக்க போகுதுங்க. ஆமாங்க, ரொம்ப நாள் ஆசை பல நாள் கனவு ஒரு பஸ் ஃபேனா இந்த பஸ்ஸு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்டே இல்லையேன்னு சொல்லிட்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தமிழ்நாட்டில் பிராண்ட் நியூ வால்வோ 9600 மாடல் கொண்டு வந்திருக்காங்கங்க. இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா பல்லவண்டி போல் இருக்கேங்க. நேற்று தான் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு வந்து நம்ம வால்வோ பிளான்ட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி பல்லவண்டி போக்க வந்திருக்கேன். பஸ்ஸை சூப்பராக பக்காவாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு 8 பஸ்ஸு கொண்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு சொல்கிறேங்க, மொத்த செட்டு பார்த்தீங்கன்னா 20 பஸ்ஸுங்க. அதில் இப்போ வந்து 8 பஸ்ஸு நம்ம டெலிவரி எடுத்திருக்காங்க. செம்ம ஹாப்பியாக இருக்குங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து மற்ற ஸ்டேட்டில் நம்ம நெய்பரிங் ஸ்டேட்ஸில் நம்ம கேரளா கர்நாடகாலாம் போகும்போது அவங்க கவர்மெண்ட்டில் அந்த வால்வோ பஸ் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பஸ் ஃபேனாக என்னடா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அந்த பஸ் இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சுங்க. இப்போ சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க வால்வோ. பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து எம்டிசியில் ஓடிட்டு இருந்துச்சுங்க. வால்வோ லோ ஃப்ளோர் ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வால்வோ கொண்டு வந்திருக்காங்க. எம்டிசியில் வந்து ஓல்டன் மெமரிஸ்ங்க. நீங்கள் எம்டிசி வால்வோ லோ ஃப்ளோரில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வாங்க, சூப்பராக இருக்குங்க பஸ்ஸு. பார்த்தீங்கன்னா வால்வோ 9600 மல்டி எக்ஸல் செமி ஸ்லீப்பர் பஸ்ஸுங்க. 2+2 கான்ஃபிகரேஷனு. வாங்க போயிட்டு பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. ஓகே, பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. செம்மையாக இருக்குங்க லுக்கு. பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா ரதம் மாதிரி இருக்குங்க. ஏன்னா வால்வோ இவ்வளோ புகழ்றா நீங்கள் நினைப்பீங்க. பட் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக இருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா நிறைய ஆம்னி பஸ்ஸஸ்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அந்த ஹைவேலலாம் போகும்போது அது ஃப்ரண்ட்டில் நம்ம டிரைவர் கேபின் உட்காந்தா சஸ்பென்ஷன் அப்படி இருக்குங்க வால்வோவில். வால்வோ இட்ஸ் நோன் ஃபார் கம்ஃபர்ட் அண்ட் சேஃப்டி தாங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏர் சஸ்பென்ஷன் செம்மையாக இருக்கும் வண்டி. பார்த்தீங்கன்னா அந்த மெயினாக அந்த ஹைவேல போகும்போது உங்களுக்கு ஃபீல் நல்லாயிருக்கும். அப்படியே வீட்டில் தூங்குற மாதிரி அப்படி ஜம்முன்னு ஏறுனா ஜம்முன்னு இறங்கிடலாங்க. ஓகே, நிறைய நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்த்தேங்க. நம்ம எஸ்சிடிசியில் வால்வோ கொண்டு வந்திருக்காங்கல்ல, அது பார்த்தீங்கன்னா வால்வோ B11 சொன்னாங்க. பட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வால்வோ B8 அது உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரூட்டுக்கு வருவோங்க. ரூட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மேஜர் சிட்டிஸை கவர் பண்ணுவாங்க. பட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ரூட் வந்து நம்ம பெங்களூர் சைடு இருக்குன்னு தோணுதுங்க. சென்னை பெங்களூர், மதுரை பெங்களூர், கோயம்புத்தூர் பெங்களூர் அந்த சைடில் இருக்குன்னு தோணுது. ஏன்னா நம்ம பெங்களூரில் தான் சர்வீஸ் சென்டர் இருக்கிறனால மோஸ்ட் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சைடு தான் இருக்கும், பெங்களூரை பாயிண்ட் பண்ணுற மாதிரி. ஓகே, சூப்பராக இருக்குங்க பஸ்ஸு. பார்த்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம். இன்னொன்று ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. வாங்க பார்க்கலாம்.
கைஸ் லக்கேஜ் ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பா. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டூ வீலர் ஏற்றலாம் போல. ஸ்பேஸ் நிறையா இருக்குங்க பார்த்தீங்கன்னா. கைஸ் வால்வோ பஸ்ஸோட ரேர் இன்ஜின் சவுண்டுங்க. பஸ் ஃபேனுக்கு தெரியுங்க அந்த ஃபீலிங்கு, செம்மையாக இருக்குங்க. அந்த சவுண்டை கேட்டாலே ஒரு வைப்பு தான். முக்கியமான பகுதியே இருக்கலாம். ஏசி கம்ப்ரஸர், கைஸ் பஸ்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டி பார்த்தீங்கன்னா 9600. முன்னாடியே சொல்லியிருப்பேன் நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா வால்வோ B8R கரெக்டாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. சார் உங்கள் நேம் சார்? என் நேம் எம் பால் பிரபு. எத்தனை வருஷமா சர்வீஸில் இருக்கீங்க? 10 இயர்ஸாக இருக்கேன் நான். 10 இயர்ஸாக இருக்கீங்க. எப்படி சார் இருக்குது வால்வோ தமிழ்நாட்டில்? வால்வோ எங்களுக்கு இப்போவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. மெயினாக அந்த கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். முதல்வருக்காக வந்து ரொம்ப தேங்க்ஸ். வெறும் பேசஞ்சருக்கு மாத்திரம் இல்லாமல் ஒரு டிரைவருக்கும் ஒரு நம்மளை ஒரு மதித்து இந்த மாதிரி ஒரு ஒரு இனிமே ஆச்சரியமாக இருக்குது. ஆச்சரியமான விஷயம் தான். நம்ப முடியாத விஷயம் கூட அதிகமாக இருக்கலாம். வால்வோனா உங்களுக்கு வெறும் பிரைவேட் பஸ்ஸு அப்படிதான் பார்த்துருப்போம். ஆம்னி பஸ் எப்படா ஒரு ஒரு ட்ரீமா இருக்கும். எப்பனா நம்ம பிரைவேட்ல போய் வால்வோ பஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணும் போது ஓடும்போது இப்போ நம்மளுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸே வால்வோடா, அதுக்கு மேல வேற என்ன மிஞ்சுன்ற ஒரு இது ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் ஒரு வால்வோ பஸ் ஓட்டிட்டோன்ற ஒரு ஃபீல், கெத், ஹாப்பி, ஒரு ஃபுல்ஃபில்னஸ் எல்லாமே இருக்கு. அதுக்கு மெயின் முதல்வர் அவர்களுக்காக நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும், கடவுள். இதுல வேற என்னென்ன இதெல்லாம் கொடுத்திருக்காங்க சார்? உங்களுக்கு டிரைவிங் ஓட்டுறதுக்கு என்னென்ன கண்ட்ரோலிங் அதெல்லாம் கொடுத்திருக்காங்க? டிரைவிங் ஓட்டுறது நார்மலா இப்போதைக்கு ஒரு ஒரு பென்ஸ் BMW என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரி அந்த டிஸ்பிளேனாலும் சரி, ஸ்டியரிங்னாலும் சரி, சீட் அட்ஜஸ்டபிள். மெயின் என்னன்னா அசோக் லைலாண்ட்ல இது வரைக்கும் லைலாண்ட்லாம் இதான் ஃபர்ஸ்ட் டைம். லைலாண்ட்ல நம்ம கவர்மெண்ட் பஸ் பொறுத்த வரைக்கும் வெறும் பெடல் கிளச் இருக்கும், பிரேக், ஆக்சிலேட்டர். இதுல வந்து கிளச் கிடையாது. ஸோ ஒரு டிராஃபிக்ல நின்னாலும் அது ஒன்றும் ஓயாம கிளச் எடுத்து கீர் மாத்துற பிரச்சனையே இல்லை. இது அவ்வளோக்குள்ள ஃப்ரீயா லெஃப்ட் லெக் வந்து ரெஸ்ட்லெஸ், அப்படிதான் ரெஸ்ட் பண்ணி நின்றுக்கலாம். வெறும் பிரேக், ஆக்சிலேட்டர் இதுக்கு மட்டும் தான் ஒர்க்கு. அதுல இது ஒரு சிறந்த ஒரு விஷயமா இருக்கு. அதுவும் இல்லாமல் பேசஞ்சருக்கு ஒரு சேஃப்டி. 2 கேமரா இருக்கு, டுவெல் கேமரா இருக்கு. உள்ள இறங்குறவங்க யாரு என்னன்னு தெரியும், ஏறுறவங்க என்னன்னு தெரியும். அதே மாதிரி பேசஞ்சருக்கு உண்டானது இந்த ஃபயர் அலாமு, ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க், இந்த ஃபயர் ஏதாவது ஆச்சுன்னா கூட இந்த ஸ்ப்ரிங்க்லிங் உள்ள அந்த ஆட்டோமேட்டிக் ஸ்ப்ரிங்க்லிங் உள்ள இந்த அலாம் இங்க சுவிட்ச் இருக்கு. அந்த அலாம் அடிச்சோன்னா இதை பண்ண ஸ்ப்ரிங்க்லிங் வந்துடும். இது ஒரு பெனிஃபிட் இருக்கு. அதே மாதிரி பேசஞ்சருக்கு சீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த காப்ஸ் மசில் ரெஸ்ட் பேட் அது கொடுத்துருக்காங்க. அது செமி ஸ்லீப்பர். நம்ம மேக்ஸிமம் பிரைவேட் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம் தவிர இது வால்வோல இப்போ வந்து ஒரு பேசஞ்சருக்கு ஒரு கால் வீக்கம், அந்த ஒரு உண்மையவே ஒரு லாங் ஜேர்னி, ஒரு டயர்ட்னஸ் இல்லாம, கம்ஃபர்டபுளா ஒரு டயர்ட்னஸ் இல்லாம, ஒரு ரெஸ்ட் இல்ல, அந்த ஒரு டயர்ட்னஸ் ஃபீலிங்கே இருக்காது. அந்த மாதிரி இருக்கும் ஒரு இது. அதுக்கு அந்த பேட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் சார் பிரேக்கிங்ல சார், பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் நார்மலா நம்ம முன்னாடிலாம் நம்ம காலில் தான் இருக்க மாதிரி, இதுல வந்து மேக்ஸிமம் 120 ஸ்பீட்ல போயிட்டு இருக்க முடியும். நம்ம கையிலே ஹேண்டில் பண்ணி 1 to level 0 வரைக்கும் கொண்டு வந்துடலாம். அது வந்து ஆமா கையில சுவிட்ச் மூலமா. ஏன்னா அந்த அளவுக்கு சென்சாரு முன்னாடி மெயின் ஃபியூச்சர், முன்னாடி யார் போனாலும் பின்னாடி யார் போனாலும். இப்போ ரிவர்ஸ் போனா நம்ம கார்ல தான் பேக்ல உள்ள மிரரிங் இருக்கும். இந்த டிஸ்பிளேல வந்துடும் மிரரிங்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க, எவ்வளவு தூரம் போகலாம், அலாரம் கொடுத்துட்டே இருக்கும். முன்னாடி யாராவது நடந்து போறவங்க இவ்வளவு ஹைட்ல இருக்காங்கன்னா கூட அவங்க தலை தட்டுறவங்க முன்னாடியே இதுக்கு அலாரம் கொடுத்துரும். சைடு வியூ 4 சைடும் யார் கிராஸ் பண்ணாலும் யார் போனாலும் சரி ஒரு அலர்ட் கொடுத்துட்டே இருக்கும். சேஃப்டி இது அலர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது ஒரு பெரிய பெனிஃபிட். நம்ம சப்போஸ் நம்ம கிட்ட போனாலும் அதை நம்ம அந்த சைடு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதுக்குள்ள இது கொடுத்துருவாங்க. அதுக்கு ஒரு அலாம். எல்லாமே ஒரு நம்ம ஒரு சீட் பெல்ட் போடுறோன்னா கூட ஒரு அலாம் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் பேசஞ்சருக்கும் சீட் பெல்ட் இருக்கு. எல்லா பேசஞ்சருக்கும். ஆமா, நம்ம சடனா ஏதோ ஒரு பிரேக் பண்றோமா, அவங்க முன்னாடி ஃபார்வர்ட் பின் ஃபீல் பண்றது, வயசானவங்க முன்னாடி விழுந்துருவாங்க, அது முன்னாடி சீட்ல இருந்தா கூட கீழே விட மாட்டாங்க. சீட் பெல்ட் ஒவ்வொருத்தருக்கும் தனியா இருக்கு. அது போக
மெயின் திங் இப்போ மொபைல் இல்லாம வேர்ல்டே கிடையாது. ஆமா சார். அதுக்கு சார்ஜிங் பாயிண்ட் முன்னாடி ஒருத்தருக்கு 2 பிளக்லாம் கிடையாது. அவங்க உங்களுக்கு ஒரு செப்பரேட்டா மிடில் இருக்கு அந்த இதுல. அது ஒன்று ப்ளஸ் பாயிண்ட். டோட்டலி நீங்க என்னெல்லாம் வீட்டில் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி இருந்துட்டு போகலாம். சார் இந்த ஸ்டேரிங் மட்டும் டீல் பண்ணி காமிச்சிருங்க. ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் ஹைட்டா இருக்கிறவங்களும் சரி, கொஞ்சம் கம்மியா இருக்கவங்களும் சரி, ஹைட்டா இருந்தால் தான் வால்வோ அப்படிலாம் கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டேரிங் நமக்கு ஏற்ற மாதிரி இப்படியும் ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் நம்மளுக்கு இப்படி இருந்தால் லெஸ்டஸாக ஃப்ளீ பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹைட்டாகவும் ஏற்றிக்கலாம். நம்ம ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி. நம்ம ஸ்டைல் ஏற்ற மாதிரி. அதே மாதிரி சீட் அட்ஜஸ்டபிள் பேக்கு. ஓகே சார். ஃப்ரண்ட்டு சீட் ஹைட் ஏற்றிக்கலாமா சார்? ஆமாம், ஹைட்டும் ஏற்றிக்கலாம். இது மாதிரி டவுன் பண்ணிக்கலாம். ஓகே சார். எவ்வளோக்குள்ள இந்த டவுன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப்போனாலும் ஓகே சார். இது ஒன்று இதில் இது மாதிரி எதுலையுமே இல்லை இதை பொறுத்த வரைக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்கள் பணி சேரக்கா வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கைஸ் ஃப்ரண்ட்டில் ஒரு டிவி கொடுத்துருக்காங்க, அப்புறம் சென்டரில் ஒரு டிவி இருக்குங்க. கைஸ் நம்ம எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசிலாம் படம் பார்த்துட்டுலாம் ஊருக்கு போகிறதுலாம் ஓல்டன் மெமரிஸுங்க. உங்கள் மெமரிஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பஸ்ஸோட இன்டீரியர் லுக்குங்க எப்படி அட்டகாசமாக இருக்கா? டோட்டல் 51 சீட்ஸுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், சென்டரில் நமக்கு ஒரு டிவி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீச்சருங்க. பார்த்தீங்கன்னா ஃபயர் டிடெக்ஷன் அலாரம் சிஸ்டம்ங்க. ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஆஃப் ஃபயர் வந்துருச்சுன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர் மூலிமா உங்களுக்கு வந்து வாட்டர் வருங்க. வாட்டரை பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கிள் பண்ணும். நல்ல ஃபீச்சருங்க இது. பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஆஃப் ஃபயர்னால் ஃபுல்லாக சென்சார் பேஸ்டு. கைஸ் நம்ம வால்வோவில் பார்த்தீங்கன்னா செமி ஸ்லீப்பர் இருக்குங்க. நிறைய ப்ரைவேட் பஸ்ஸஸில் நம்ம கவர்மெண்ட் பஸ்லேயே சீட்டே நிறைய பேர் செமி ஸ்லீப்பர்னு சொல்லுவாங்க. பட் டிஃப்ரென்ஸ் என்னன்னா நம்ம செமி ஸ்லீப்பரில் தான் இந்த தை சப்போர்ட் இருக்குங்க. இந்த தை சப்போர்ட் பாருங்க. ரெக்லைனிங் பார்த்துடலாமா? சூப்பரா இருக்குங்க. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 60-70% நம்ம அப்படியே படுத்துட்டு போற ஃபீல் தாங்க இருக்கு. ரெக்லைனிங் பக்காவா இருக்குங்க வால்வோல. கைஸ் சீட்டோட அமெனிட்டிஸ்லாம் பார்த்துடலாமா? கால் கிட்ட ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மேகசின் பவுச்சு, வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ஹேண்டில், ஹூக் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க. லெக் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு 2 சீட்டுக்கு சென்டரில் உங்களுக்கு யூஎஸ்பி டைப்பில் சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. போத் ஃபார் உங்களுக்கு ஐஃபோனும் இருக்குது, நார்மல் நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கும் இருக்குங்க. கைஸ் தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வெண்ட்டு. சூப்பருங்க. நமக்கு ஒரு சீட்டுக்குமே ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ரஃபிக் ப்ரோ சொல்லுங்க, எப்படி இருக்கு பஸ்ஸு? சூப்பரா இருக்கு. ஒரு கப்பல் ஆட்டம் அப்படியே ரதமா இருக்கு. கண்டிப்பா மக்கள்லாம் நல்லா பயன்படுத்துங்க. உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான வசதியை எஸ்சிடிசி கொடுத்துருக்காங்க. வால்வோ பஸ்ல பக்காவா பாத்துக்கணும். ஸ்ட்ரிப் லைட் எல்லாம் போட்டு இன்டீரியர் வைஸ் அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கு மக்களுக்கு. இன்னும் கூடிய சீக்கிரம் இந்த வால்வோ பஸ் எல்லாமே நம்மளுடைய ரோட்ஸ்ல பாப்பீங்க. கண்டிப்பா எல்லா சர்வீஸ் வந்துடும். கைஸ் வால்வோல எல்லா விண்டோஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு எமர்ஜென்சி எக்ஸிட்டுங்க. எல்லா விண்டோஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம எமர்ஜென்சி எக்ஸிட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டுக்கும் நமக்கு ஹேமர் இருக்குங்க. அதனால் வால்வோ சேஃப்டி பக்காவாக இருக்குங்க. கைஸ் வால்வோ பஸ்ஸில் நமக்கு லாஸ்ட் சீட்டில் எமர்ஜென்சி டோர் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் சீட்டுக்கு மட்டும் லெக் ரூம் பாருங்கள், லெக் ஸ்பேஸு இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லேட்ரு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு வந்து இந்த டோரை வந்து இந்த ஹேமரில் பிரேக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த லேட்ரு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸிட் ஆயிடலாங்க. நல்ல ஃபீச்சருங்க இது பார்த்தீங்கன்னா. கைஸ் வால்வோ பஸ்ஸோட கேபின் வியூங்க நைட் டைமில் செம்மையாக இருக்கும். உங்களுக்கு அந்த கோல்டன் கலர் ஸ்ட்ரிப் லைட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. செம்மையாக இருக்குங்க நைட் டைமில் கேபின் ரைட் பண்ணுறது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லோடட் வித் ஃபீச்சர்ஸுங்க. எடுக்கல கைஸ் வால்வோ பார்த்தீங்கன்னா 120 வரைக்கும் போகும் ஸ்பீடு. நான் இப்போ விசாரித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100ல் லாக் பண்ணி ஓட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ரூட்டில் ரன் ஆகும்போது நம்ம எஸ்சிடிசி வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாங்க. எப்பா வேறு லெவலுங்க. இப்போ பஸ்ஸோட பிரேக்கிங் அண்ட் ஸ்டெபிலிட்டி மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பா
எஸ் ஓவரால் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு சூப்பராக இருக்குங்க. சைடு கேபில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கேபின் கிடச்சி பக்காவாக என்ஜாய் பண்ணியாச்சுங்க. பஸ்ஸை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பஸ்ஸு ஓவரால் வேறு லெவல்னு சொல்லாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வால்வோ கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமர்ஷியல் ரனில் நம்ம வீடியோ எடுக்கிறோங்க, vlog பண்ணுறோம், கேபினெட் கவர் பண்ணுறோம். எந்த ரூட்டில் விட்டுறாங்களோ ஆளாக சென்னையிலேருந்து கிளம்பி நம்ம போய் வீடியோ எடுக்கிறாங்க. சூப்பராக இருக்குங்க. நம்ம மக்கள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல நீட்டாக மெயின்டைன் பண்ணால் கவர்மெண்ட் சைட்லேருந்து கண்டிப்பாக நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. நல்ல ஒரு சர்வீஸ் கொடுப்பாங்க நம்ம எஸ்சிடிசி சைடில் இருந்துங்க. வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிங்க. இன்ஸ்டாகிராம் கீழே கொடுத்துருக்கோம், ஃபாலோ பண்ணிடுங்க. கண்டிப்பாக நம்ம வந்து கமர்ஷியல் வீடியோ எடுக்கிறோங்க. அடுத்து ஒரு தரமான vlog சந்திப்போம் மக்களே. டாட்டா.